வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் வளமை போல தாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் மற்றும் விடயங்களை பேசுவதற்குமாக இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு நன்கு அறிமுகமானவராக இருந்தாலும் தேசம் திரை நேயர்களுக்கு புதியவர் விந்தன் கனகரட்னம், முன்னாள் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய உறுப்பினர், தற்பொழுது தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்றார். இவரோடு இன்று குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உள் விவகாரங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள், நெருக்கடிகள் தொடர்பில், மேலும் அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட சுரேஷ் ஜெயராஜ் அவர்கள் இவரோடும் தொடர்பு கொண்டு தகவல்களை கொடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள் தொடர்பாக இவரோடு இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் விந்தன். எதிர்வரும் ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள். gauri.com. வணக்கம் ஜெயபாலன் அண்ணன். தோடு தேசம் நெட் நேயர்களுக்கும் வணக்கம். உங்களுடைய ஆக்கங்கள், படைப்புகள் மிக ஆக்கபூர்வமாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, ஒரு நடுநிலையாக, நேர்மையாக, பக்க சார்பில்லாம ஒரு ஊடக தர்மத்தை பேணி வருகின்ற அல்லது சுமந்து வருகின்ற இந்த காணொளிகளை நான் பார்த்திருக்கின்றேன். முதல் தடவையாக எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றி ஜெயபாலன் அண்ணன். நன்றி. என்னன்னா இந்த பிரச்சனையில நீங்கள் தமிழ் விடுதலை இயக்கத்தில இருந்து வெளியேறி இருக்கிறீர்கள். ஆனா இந்த பிரச்சனை நீண்ட காலமாக, செல்வம் ஒரு பிளேபாய் என்றது கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில இருந்தே அப்படித்தான் அவர் அறியப்படுறார். ஆனால் அதை நீங்கள் ஏன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் தானே நீங்கள் அதை வெளியில கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டுகிறார்கள்? இல்லை அண்ணன், நான் ஏற்கனவே 1984 ஜனவரி 10 கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நிரந்தரமாக 42 வருஷம் டெலோ அமைப்பிலே இருந்தவன். ஆனால் உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே இருக்கின்ற பொழுதும் பல சந்தர்ப்பத்திலே நேரடியாகவும் ஊடக வாயிலாகவும் பல கேள்விகளை கேட்டு வந்திருக்கின்றேன். பல விடயங்களுக்கு எங்களுக்கு பதில் தேவை என்றும் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். ஒரு சில பேர்களுடைய திட்டமிடல், ரகசிய முடிவுகள், தீர்மானங்கள் ஊடாக, ஒரு சதி செயல் ஊடாகத்தான் அந்த அமைப்பிலிருந்து நிறுத்தப்பட்டனே ஒழிய நானாக வெளியேறவில்லை. வெளியேற்றினார்கள் சிலர், ஒரு சில 3 பேர் என்று சொல்லலாம். குறிப்பாக கோவிந்தன் கருணாகரன் என்று சொல்லப்படுகின்ற ஜனா மட்டக்களப்பை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட 17 வருடமாக டெலோவிலே எந்தவித ஒரு தொடர்பும் உறவும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் ஒருவர். அடுத்தது ஸ்ரீ டெலோ என்ற அமைப்பிலே நீண்டகால செயற்பாட்டாளராக இருந்து ஓரிரு வருஷத்துக்குள்ளே இந்த டெலோ அமைப்பிலே அடைக்கலநாதன் அவர்களால் இணைக்கப்பட்ட குருசாமி சுரேந்திரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் போன்ற முக்கூட்டு செயற்பாடு அவர்கள்லாம் தீவிரமாக கடந்த வருடம் 12ஆம் மாதம் 7ஆம் தேதி வவுனியாலே நடந்த கடுமையாக அதிகார தொனியிலே அவர்கள் அடிப்படையற்று ஆதாரமற்று எழுந்த மானத்திலே ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே ஒரு என்ன சொல்றது, அவர்கள் சம்பந்தமாக பொது வழியிலே நான் சில விடயங்களை, உண்மையான விடயங்களை அதை பொது வழியிலே சொல்லிவிட்டேன் என்று அந்த ஆத்திரம். அதுதான் காரணம். உங்களோட அந்த கட்சியிலிருந்து நீங்கள் உங்களை வெளியேற்றுகின்ற பொழுது உங்களுக்கு ஆதரவாக யாரும் உங்களோட வர இல்லையா, வெளியேற இல்லையா? இல்ல, வெளியேற இல்லை. எனக்கு அந்த கூட்டத்துல எனக்கு ஸ்ட்ராங்காக, அதாவது மிக ஒரு பலமாக டெலோவினுடைய முன்னணி போராளியாக இருக்கக்கூடிய இந்திரகுமார் பிரசன்னா, முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர், அத்தோடு டெலோவினுடைய தேசிய அமைப்பாளர் அவர், அத்தோடு அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த கின்றி மகேந்திரன் உபதலைவர், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் கல்முனை எதிர்கட்சி தலைவர், அவர் எனக்கு தீவிர ஆதரவு தந்தார். அத்தோடு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் ஆதரவு தந்தார். அதே போல திருவண்ணாமலையிலிருந்து மூத்த உறுப்பினர் லிங்கராசா சிங்கன் அவர்கள் எனக்கு, கந்தசாமி லிங்கராசா சிங்கன் அவர் எனக்கு ஆதரவு தந்தார். அதே போல அம்பாறையிலிருந்து கமல்ராஜன் என்று ஒருவர் ஆதரவு தந்தார். அவரும் ஒரு மூத்த உறுப்பினர், திருக்கோயில் பிரதேச சபையினுடைய தவிசாளர். 6 பேருமே எனக்கு 60 பேருக்கு சமன். இப்ப நீங்கள் உங்களை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு எதிராக நீங்கள் சட்ட நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கிறீங்களா? சட்டப்படி உங்களை நீக்கலைன்னா நீங்கள் அதுக்கு ஒரு முயற்சி செய்திருக்கலாம் அல்லவா?
இல்ல நான் அப்படி அதாவது இந்த ஒழுக்காற்று குழுவை சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், உண்மையிலே எடுத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் எனக்கு இவர்களுடைய நடத்தைகள், இவர்களுடைய கொள்கைகள் இவர்களுடைய பிரயோசனம் இல்லைன்னு செயற்பாடுகள் நினைக்கிறீங்க. உடன்பாடு இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு மக்கள் மத்தியிலோ நன்மதிப்போ செல்வாக்கோ இல்லை. இவர்களை பற்றி நிறைய பத்திரிகைகளிலே தொடர்ச்சியாக கட்டுரைகளும் அல்லது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக இவர்கள் மீது சேறு பூசுவதும், இவர்கள் மீது குற்றம் சுமத்துவதும், அதற்கு இவர்கள் ஒழுங்காக பதிலளிப்பதோ, அதை மறுப்பதோ அல்லது அதுக்கு விளக்கம் கொடுப்பதோ இல்லை. அப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரியாக அந்த கட்சியினுடைய நன்மதிப்பும் செல்வாக்கும் மக்கள் மத்தியிலே ஒரு கேள்விக்குறியாக சரிவு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கல நாங்கள் திருப்பியும் அதுக்குள்ளே போயிருந்து குப்பை கொட்ட வேண்டுமான்ற ஒரு நிலையிலே தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இப்ப கட்சி உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பதாக சொல்லப்படுது. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? உங்களிடம் 5 கோடி நஷ்டஈடு கோரி வழக்கு தொடுத்துள்ளதாக சொல்கிறார்கள். என்னென்றால் ஜெயபாலன் அண்ணன் இன்றைக்கு 11ஆம் மாசம் 16ஆம் தேதி இந்த வருடம் 9ஆம் மாசம் அளவிலே அந்த கட்சியிலே கடந்த 20 வருடமாக தொடர்ச்சியாக இறக்கும் வரைக்கும் இருந்து கொண்டிருந்த ஜெயராம் சுரேஷ் என்பவர் 9ஆம் மாதம் அளவிலே எனக்கு தொலைபேசி எடுத்து முறையிட்டார். ஹெலோ தலைவர் அடைக்கலநாதன் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுவதாகவும் தன்னை பல இடங்களுக்கு தனியாக வர சொல்லி கூப்பிடுவதாகவும், மற்றது அவர் ஒரு பெண் அவர் 15 வருடமாக தொடர்பில் வைத்திருந்த ஒரு பெண்ணை தான் மறைத்து வைத்திருப்பதாகவும் அல்லது தன்னோடு இருப்பதாகவும் இவர் சந்தேகப்பட்டு எனக்கு ஒரே பிரச்சனை தருகிறார், குரல் பதிவுகள் எல்லாம் காரசாரமாக இருக்கின்றது என்று அவர் எனக்கு 9ஆம் மாசம் காலப்பகுதியில் அந்த குரல் பதிவு அதுக்கு பிற்பாடெல்லாம் தொடர்ச்சியாக போட்டு கொண்டே இருந்தார், தொடர்ச்சியாக போன் எடுத்து கொண்டே இருந்தார். அப்பொழுது நான் அவரிடம் கூறினேன், சுரேஷ், நான் டெலோ கட்சி சார்ந்தவன் அல்ல, நீங்கள் முறையிட வேண்டியது செயலாளர் நாயத்துக்கு, அதே போல உபதலைவர் இருக்கிறார், மற்றது உமக்கு நல்ல நெருக்கமானவர்கள், உண்மையிலே அவருக்கு வினோகராதலிங்கத்தை நன்றாக அவருக்கு பிடிக்கும், அவருக்கு நெருக்கமானவர், மற்றும் இந்திரகுமார் பிரசன்னா போன்றவர்களுக்கு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அது ஏற்கனவே நான் அறிவித்து விட்டேன், சொல்லிவிட்டேன், குரல் பதிவுகள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் போட்டு விட்டேன். ஆனால் இதுக்கு ஒரு நீதியோ நியாயமோ கிடைக்கிற மாதிரி இல்லை. ஆனால் கூட்டத்தை கூட்டுவோம், அவரிடம் விளக்கம் கேட்போம், அல்லது அதாவது கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சக உறுப்பினரை இப்படி அவரை என்னென்று எச்சரிக்க முடியும்? மற்றது ஒரு கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை 15 வருடமாக தான் பாலியல் தொடர்பிலே வச்சிருந்ததாக எப்படி கூற முடியும் என்று விசாரியுங்கள், அப்படி இப்படி என்றெல்லாம் அவர் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்ததாகவும், அவர்கள் யாருமே அதே போல ஹென்றி மகேந்திரன் உபதலைவருக்கும் பல தடவை கோல் எடுத்ததாகவும், அவர் எந்த ஒரு தொலைபேசி அழைப்பையும் அவர் தூக்கவில்லை என்றும், வினோகராதலிங்கம் மற்றது இந்திரகுமார் பிரசன்னா மற்றது வேறு யாரோ டெலோக்ல இருக்கிற உதயன் ஒரு இருக்கும், உதயன் பேரை சொன்னார், உதயனுக்கும் சொன்னதாகவும் சொல்லி அவரே உதயராசாவா இருக்கலாம், சில வேளை உதயன் அன்னைக்கும் சொல்லி இருக்கிறேன் சொல்லி அவரே குரல் பதிவிலும் அதை விழித்திருக்கிறார். அத்தோடு அண்ணன் நீங்க சொல்ற சுரேஷ் ஜெயராஜ் செல்வம் அடைக்கலநாதனுக்கு சாரதியாக இருந்தாரா அல்லது அவர் ஒரு டெலோ உறுப்பினரா? இல்ல, அவர் தமிழீழ விடுதலை இயக்கத்திட்ட கடந்த 20 வருஷமாக தொடர்ந்து அவர் இறக்கும் வரைக்கும் இயக்கத்திலே இருக்கிறார் என்றது எனக்கே தெரியும். அவர் கட்சி உறுப்பினர், டெலோ உறுப்பினர். அதை விட அவர் தன்னுடைய வாகனத்தை செல்வம் அடைக்கலநாதனுக்கு இலவசமாக பல தடவை வழங்கி இருக்கிறார், சொகுசு காரை. அவர் என்ன சொல்றது, அவர் தனிப்பட்ட தேவைக்காகவும் சரி அல்லது தன்னுடைய அரசியல் பணிகளோ அல்லது சமூக பணிகளுக்கோ இவருடைய காரை பல தடவையாக பாவிச்சிருக்கின்றார். அதே போல இவரே அந்த காரிலே சாரதியாக அவரை தனியாக ஏற்றி பல இடம் தேர்ந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புகள் எல்லாம் அறவே நீக்கப்பட்ட பிற்பாடு தனியொருவராக அடைக்கலநாதனை இவரே பல இடங்களிலே அழைத்து காரிலே சென்றிருக்கின்ற போதுதான் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கின்றார், சுரேஷ், மன்னாரிலே அந்த வெள்ளாங்குள பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பெண்மணி வருவா, தேவன்பட்டி என்று சொல்றது வெள்ளாங்குளத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அப்ப அந்த இடத்தில இருந்து அந்த பிள்ளையை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இவருடைய நண்பர்களுமாக போய் அந்த பிள்ளையை அழைத்து வந்திருக்கிறார்கள். அழைத்து கொழும்பிலே ஒரு இடத்திலே அவாவை விட சொல்லி இருக்கிறார். அப்ப இவர்
இவர் வரைக்குள்ள அந்த பிள்ளை இவரிடம் சொல்லி இருக்குது, தன்னுடைய கணவர் பிடிபட்டு இருக்கின்றார், 7 கிலோ போதவஸ்தோடு பிடிபட்டு ஜெயிலிலே இருக்கிறார். அதற்காக அந்த பிள்ளையும் கட்சி உறுப்பினர் தான். அவ ஏற்கனவே பிரதேச சபையில உறுப்பினராக இருந்திருக்கிறார். 5 வருடம் மன்னார் 2018 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலிலே புலட் இயக்கம் மற்றும் டெலோ மற்றும் நான் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்திலே கூட்டாக வீட்டு சின்னத்திலே 2000 ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு 2018 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக 5 வருஷம் பிரதேச உறுப்பினராக இருந்தது மட்டுமல்ல, இப்பவும் அவ கட்சி உறுப்பினராக இருக்கின்ற ஒருவரைத்தான் அழைத்து வாருங்கள் என்று இவர் அவருக்கு சொல்லிவிட, அவர் அழைத்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே நான் கொழும்புக்கு வரை சந்திக்க போகின்றேன், என்னுடைய கணவர் பிடிபட்டுக்கிறார், 7 கிலோ போதவஸ்தோடு பிடிபட்டுக்கிறார். அதாவது அவருடையது அல்ல போதவஸ்து வியாபாரிகள் இவரிடம் சொல்லி இருக்கிறார்கள், இன்னிடத்துல கொண்டு இந்த சாமனை கொடுத்தால் உங்களுக்கு 1 லட்சம் தருவோம் என்று. அந்த வகையிலே அவர் 1 லட்சம் பணத்துக்காகத்தான் அந்த போதவஸ்தை வேண்டிக் கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் பிடிபட்டு போனார். பிடிபட்டு இஸ்ரேலில் இருப்பதால் அவரை மீட்பதற்காக 20 லட்சம் ரூபாய் இவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அடைக்கலநாதனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பிள்ளை சுரேஷுக்கு சொன்னதாகவும், அத்தோடு இவர் அந்த நேரத்துல அந்த பிள்ளை அவர் அந்த பெண்மணி பிரதேச சபை உறுப்பினராக இருக்கும் பொழுது நீங்களும் செலவுல இருக்கிறீங்க. ஆமா, அந்த பிள்ளை எனக்கும் தெரியும், சுரேஷையும் தெரியும் எனக்கு. அப்ப இந்த போதைப்பொருள்ல கைது செய்யப்பட்டது இப்ப அது அதாவது நான் நினைக்கிறேன் 8ஆம் மாசமோ 9ஆம் மாசமோ அல்லது அதுக்கு பின் சுரேஷ் எங்களோட தொடர்பு வைக்க முதல் நடந்த சம்பவம். அது இப்ப கிட்டத்துல நடந்த சம்பவம். அவர் கைது செய்யப்பட்டது இந்த ஆண்டுதான். இந்த ஆண்டுதான் கைது செய்யப்பட்டதாகவும், அதாவது நான் நினைக்கிறேன் 7ஆம் மாசம் அல்லது 8ஆம் மாசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அதே காலத்தில் அந்த போதவஸ்து பணியத்தோடும் அடைக்கலநாதன் இவரை விடுதலை செய்வதற்காக வேறு யாரும் வைத்து கதைச்சாரோ அல்லது இவர் கதைச்சாரோ தெரியவில்லை. அப்படி கதைச்சதாக வினோநோகராதலிங்கத்துக்கு அங்கே போதவஸ்து பணியத்தில் இருக்கிறவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படியாக கதைத்தவர்கள், அதாவது உங்களோட தலைவர் கதைக்கிறார், என்ன போதவஸ்துக்காரருக்கு போதவஸ்தை நாங்கள் ஒழிக்க இருக்கிறோம், உங்களோட தலைவர் போதவஸ்தக்காரரை விட சொல்லி கேட்கிறார் என்னண்டு. வினோநோகராதலிங்கத்துக்கு யாரோ தெரிந்த தமிழ் பொடிகளோ அல்லது சிங்களமோ இஸ்லாமிய அதிகாரிகளோ சொல்லி இருக்கிறார்கள். அந்த இந்திரகுமார் பிரசன்னா அவர்களுக்கு வினோ சொன்ன இடத்துல இந்திரகுமார் பிரசன்னா என்னோட பகிர்ந்து கொள்வது, யார் அந்த அடைக்கலநாதன் விடுவிக்க சொன்ன போதவஸ்து வியாபாரி அல்லது அந்த பிடிபட்டுக்கிறவர், அதை பற்றி எனக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு அதை பற்றி தெரியான்னு சொன்னேன். என்ன சொல்லப்பட்டது, இவர் சொல்றாரு ஒரு பெண்ணோட 15 ஆண்டுகளுக்கு மேல 15 ஆண்டுகள் தனக்கு உறவு இருந்தது. அப்படி சொல்லி இருந்தால் அந்த பெண் ஏற்கனவே திருமணமான பெண்மணி தானவர். இல்ல, இப்பொழுது அந்த பிள்ளைக்கு 15 வயது 30 வயதுன்றது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். 30 ஆனால் இந்த இப்ப 30 வயது. அப்ப 15 வயது என்றா பாடசாலை காலத்திலே இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது எந்த அரசியல் பிரமுகர்களோ மக்களோடு பழகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், அவர்கள் வீடுகளுக்கு போகின்ற சந்தர்ப்பங்கள், அவர்களுக்கு உதவுற சந்தர்ப்பங்கள் அல்லது ஏதாவது அவருடைய குறைநிற தேவைகள் பிரச்சனையை கையாளுற விடயங்கள் இயல்புதானே. அந்த வகையிலே இப்படியாக அவருக்கு தொடர்புகள் ஏற்பட்டு அவர் கூறுவது போல அவர் தன்னுடைய குரல் பதிவின் மூலம் 15 வருஷம் தொடர்பு வச்சிருந்தேன் என்று அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பதையும் வைத்து இந்த 15 வயதிலே தொடர்பு எப்படி இருந்திருக்கும் என்று பார்த்தா அப்படித்தான் நான் சொன்னது போலதான் ஏதோ ஒரு வழியில அந்த வீட்டுக்குள் அவர் பிரவேசித்து அந்த பிள்ளையோட தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று ஊகிக்கக்கூடிய. அல்லது இந்த தொடர்பு அவர் சும்மா சொல்றாரு இல்லையா, ஆனா இந்த தொடர்பு அண்மையில தான் ஏற்பட்டதா? இல்ல அவர் சொல்றதுதான் சரி, அடைக்கலநாதன் அவர்கள் சொல்றதுதான் சரி. ஏனென்றால் 2018ஆம் ஆண்டு அந்த பிள்ளையை வினோநோகராதலிங்கம் கட்சிக்குள்ள சேர்த்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முதலே நாங்கள் அரசல் புரசலாக இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டது. ஆனால் யாரு அந்த பொண்ணு, எந்த ஊர் பெயர் என்றதை நாங்கள் அறியல, எங்களுக்கு அது நாங்கள் அதை ஆராய விரும்பி இருக்கே இல்லை. ஆனால் பிறகு அவரே அந்த குரல் பதிவினூடாக வெளிக்கொண்டு வந்த பிற்பாடு
ஓஹோ ஏற்கனவே கதையப்பட்ட இது அப்ப அவர் சொல்றதும் ஒப்பிட்டு பார்க்கிற போல சரிதான் இந்த பெண்மணி தான்ன்றதை நாங்கள் அறிந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தது வினோதாரலிங்கம். அதாவது கட்சிக்குள்ள உத்தியோகமாக கொண்டு வந்தது பெண்களையும் 25% இந்த உள்ளூராட்சி தேர்தல் முறைமையிலே ஒரு மாநகர சபையா இருக்கலாம், பிரதேச சபையோ நகர சபையிலே போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர் பட்டியலிலே 25% 10 வேட்பாளர் இல்ல ஆக 100 வேட்பாளர் 25 வேட்பாளர் கட்டாயம் 25% இருக்க வேணும் பெண்கள். அதிலும் இளைஞர் யுவதிகள் 25%, 35 வயதுக்குட்பட்டவர்கள் இருக்க வேணும் என்ற கட்டாயம் இருக்கின்றது. பெண்களை 25% இணைக்கணும் என்ற தேவையின் அடிப்படையிலே பெண்களையும் அந்த வட்டாரத்துக்கு போடுவதற்காக அவர் அந்த என்ன சொல்றது வினோ அவர்கள் அந்த பெண்ணை இணைத்திருந்தார். இது கிட்டத்தட்ட என்ன நீங்கள் எல்லாரும் ஒரு விடுதலை போராட்டத்தில் இருந்து வந்த நீங்கள் அப்ப பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் ஒடுக்குமுறையை செய்கின்ற அரசாங்கம், இனவாத அரசாங்கம் என்றே வெப்பமன் சொல்ற அரசாங்கம் ஒரு பெண்களுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு உரிமையை வழங்க உட்படைக்குள்ள அதை தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்காக மட்டும் பயன்படுத்துற ஒரு போராளி அமைப்பை என்னென்று நாங்கள் பார்க்கிறது இல்ல. என்னென்று சொன்னால் இப்ப அதாவது இந்த இந்த விடுதலை போராட்ட அமைப்புகளிலே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களை சாதாரண பொதுமக்கள் செய்தாலோ அல்லது ஒரு விடுதலை போராட்ட இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் செய்தாலோ அல்லது என்ன சொல்றது ஒரு 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தாலோ அல்லது ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணினாலோ அல்லது என்ன சொல்றது ஏதாவது வேற குற்ற செயல்கள், களவுகள், காட்டி கொடுத்தல், ஏதாவது வேலைகள் செய்தாலோ மரண தண்டனை தான் அப்பொழுது சட்டம் போராட்ட காலத்திலே. உங்களுக்கு தெரியும் அப்படியாகத்தான் போராட்ட இயக்கங்கள், போராட்ட வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் இப்ப இவர் அப்படி செய்ததென்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவரே அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார், அதை ஒப்புக்கொள்ளுகின்றார், அந்த பெண்ணை கேட்டு மிரட்டுகின்றார். அப்ப இப்படியாக பல துன்புறுத்தல். அப்ப சுரேஷ் அப்ப எனக்கு மட்டுமில்ல இப்ப 5-6 பேருக்கு அவர் அந்த பேர் குறிப்பிட்டு கடிதங்களும் அனுப்பி குரல் பதிவுகளும் அனுப்பினார். உங்களுக்கு சுரேஷ் தகவல் சொல்லுகின்ற அதே கால பகுதியில ஹென்றி மகேந்திரன், கோவிந்தன் கருணாகரன், உதயராசா மற்றும் பிரசன்னா போன்றவர்களுக்கும் அந்த தகவல்களை அனுப்பி இருக்கிறார். பினோ உட்பட அவர் ஏற்கனவே அனுப்பி இருக்கிறார். அவர் என்னோட கடைசி நேரத்தில் தொடர்பு கொண்டார். ஏனென்றால் அவர் கட்சியில இருக்கிறவர்களுக்கு என்னோட தொடர்பு கொண்ட பொழுதும் நான் கேட்டேன், நீங்க கட்சியில இருக்கிறவர்களுக்கு எல்லாம் சொல்ல வேணும் என்று அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டேன்னு சொன்னார். எனக்கு ஏற்கனவே வெளியில கசிய விட்டது என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் மன்னார் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் யூடியூப் சேனலிலே, அவருக்கு பேர் ஜெயகாந்தன், அவர்தான் அதை முதல் தடவையாக வெளியிட்டிருந்தார். ஒரு பரபரப்பாக அதை வெளியிட்டதற்காக டெலோவினுடைய மன்னார் மாவட்ட பொறுப்பாகவும் மன்னார் நகரசபை தவிசாளராகவும் அடைக்கலநாதனுக்கு நெருக்கமாக இருக்கிறவரும் கூடிய வசந்தன் என்று சொல்லுகின்றவர் பேர் குறிப்பிடப்பட்ட நபர் அந்த ஏகாந்தனுக்கு எதிராக மன்னார் போலீசிலே முறையிட்டு விட்டார். அதன் அடிப்படையிலே அவர்தான் அதை முதல் தரமாக வெளியில கொண்டு வந்தார். அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 1000 முகநூலுக்கு மேல அதை பகிர்ந்து விட்டார்கள். அதே மேல கிட்டத்தட்ட ஒரு 500 யூடியூப் சேனல்களும் அதுகளை வெளியே விட்டுட்டது. அதே போல ஏவாளன் அண்ணன் உள்ளூர் பத்திரிகைகளும் அது வந்திருந்தது. நான் பத்திரிகையோட ஊடகங்கள் பாரம்பரிய ஊடகங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் எடுக்கல. அது சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அதாவது தான் அது வெளியில வந்தது. அது ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்பே அது பரபரப்பாக ஒரு 10-15 நாளைக்கு முன்பே பரபரப்பாக தொடர்ச்சியாக சமூக ஊடகங்கள்ல வர தொடங்கி இருந்தது. அத்தோடு இலத்திரனியல் ஊடகங்களை தவிர்த்து அச்சூடகங்களிலும் அது இந்த செய்தி இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி சிலர் கொடுத்து அது வந்திருந்தது. அச்சூடகங்களும் யாழ்ப்பாணத்தில இருந்து வெளியாகக்கூடிய பத்திரிகைகளும் அது வந்திருந்தது. அந்த பத்திரிகைகள் என்னிடம் இருக்கின்றது. அப்ப எங்களை கடைசி நேரத்திலே தான் இந்த பிரச்சனை ஒரு 99% வெளியாலே பரப்ப
விடப்பட்ட பிற்பாடு எங்களுடைய பேரையும் அவர் உச்சரித்திருக்கின்றார். அதே போல 26ஆம் தேதியும் 25ஆம் தேதி என்னோட 20 கோல் பேசுறார். 26 அப்ப 20 கோல் பேசுகின்ற பொழுது ஜெயபாலன் அண்ணன் அவர் தற்கொலை பண்ற மனோநிலையிலே அவர் இருக்கவில்லை. அவர் மிகவும் திடகாத்திரமான ஒரு ஆள், ஒரு உற்சாகமான உசாரான ஒரு பொடியன். அதை விட அவன் ஒரு நல்ல பிசினஸ் மேன், கட்டிக்காரன். சுயமாக நேர்மையாக தொழில் செய்து இந்தியாவுக்கு சென்று ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் செய்கின்ற பொடியன், நல்ல வசதியான பொடியன். அடைக்கலநாதனுக்கு தன் காரை இலவசமாக சொகுசுக்கார மாதக்கணக்கிலே கொடுத்திருக்கிறான். அவருக்கு உணவுகள் வேறு உதவிகள் எல்லாம் செய்ததாக எங்களுக்கு சொன்னான். இதை நாங்களும் நேர பார்த்திருக்கிறோம். அது பவனியால யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள். அது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். சுரேஷ் பேருக்கு ஒரு வலகை மாதிரி இருக்கிறாருண்டு. அப்ப 25ஆம் தேதி, அதாவது 10ஆம் மாசம் 25ஆம் தேதி என்னோட 20 கோல் கதைக்கிறார். நேரடியாக வாட்ஸ்அப்பிலும் அவர் என்ன கதைக்கிறார் என்றா ஜெயபாலன் அண்ணன், அதன் சுருக்கம் என்னென்று சொன்னால், எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஆனா டெலோவிலே ஒரு தரம் இதை நான் ஏன் சேர்ந்தேன் டெலோவில் இரு கண்ணன், டெலோவில இருந்து விலக போறேன் அண்ணன், கடிதம் எழுத போறேன் அண்ணன். அப்ப நீ கடிதம் போட்டியா? ஓம். முறையிட்டியா? ஓம். சரி. குரல் பதிவெல்லாம் அனுப்பினியா? ஓம். சரி. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல நீ ஒரு போலீஸ்ல முறைப்பாடு, அப்படி உனக்கு பயமண்டா போலீஸ்ல முறைப்பாடு போடு, அதே போல மனித உரிமான குழுவிலும் அறிவி என்று சொல்லி கதைச்சு கடைசியா 25ஆம் தேதி பிற்பகல் 5:16 எனக்கு என் போனுக்கு ஒரு மிஸ் கால் வந்திருக்கு. அந்த கால் நான் அட்டென்ட் பண்ணல. அடுத்த நாள் காலையில பார்த்தால் எனக்கு செய்தி வருது, மர்மமான முறையில தூக்கில் தொங்க விடப்பட்டு இறந்திருக்கிறார் என்று செய்தி வருது அண்ணன். அப்ப இதிலே ஒரு சந்தேகம் எழுகின்றது என்னன்னு சொன்னால், அவன் என்னோட மட்டுமில்ல மற்றவர்களோடும் கதைச்ச அளவு பார்த்தா அவன் அவன் எதையும் எதிர்கொள்ள தயாரா இருந்தான். ஆனால் இவர் எனக்கு 25ஆம் தேதி எனக்கு 25ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதி என்னிடம் தொடர்பு கொண்ட சுரேஷ் குருசாமி சுரேந்திரன் அக்டோபர் 24ஆம் தேதி, அக்டோபரோ 26ஆம் தேதி தூக்குல தொங்குறாரு. 24ஆம் தேதி அல்ல 25ஆம் தேதி என்னோட தொடர்பு கொண்ட சுரேஷ் ஒரு கட்டத்திலே கேட்கிறார், அண்ணன் எல்லாரும் சொல்லி இது சரி வராது, என்னட்ட 33 குரல் பதிவு இருக்குன்னு நான் இப்ப 15 தான் 16 தான் எல்லாருக்கும் அனுப்பி இருக்கிறேன். நீங்களும் நான் என்னடா செய்கிறேன், நான் அந்த கட்சியும் இல்லை ஒன்றுமில்லை, அவைகளோட எனக்கு சரி வராது, நான் அதுக்குள்ள வரையில்லடாப்பா, நீ ஏதாவது பார்த்துக்கொள், இல்லைன்னா நான் குருசாமி சுரேனுக்கு சொல்ல போறேன், நம்பர் இருந்தா தாங்கன்னு நான் குருசாமியோட நம்பர் எடுத்து போட்டுட்டு டக்கண்டு குருசாமிக்கு அவர் எடுத்து சொன்னதாக இவரே சொன்னார். அதாவது செல்வம் அண்ணன் இப்படி தேவையில்லாம என்ன மிரட்டி கொண்டுக்கிறார், பிரச்சனை தாரார், நான் இப்ப 14 குரல் பதிவு தான் விட்டேன் நான், ஆனா மிச்சம் என்னட்ட இருக்கிற 19 குரல் பதிவை நான் வெளியிட்டா இவர் சாக வேண்டிய நிலைமை வரும், அல்ல அரசியல் அரங்குல இருந்து ஓட வேண்டிய நிலை வரும் என்று சொல்லி நான் சொன்னதையும் அவர் எனக்கு சொன்னார். சரி, அப்படி என்ன நீ அவருக்கும் சொல்லி இருக்கிறாதானே, சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நீ ஒன்றுக்கும் பயப்படாத, மற்ற கண்டபடி வழியில தெரியாத, நீ உண்ட தொழில செய்து கொண்டு நான் சொன்னேன். என்னென்றால் ஓரளவுக்கு இந்த செய்தி வெளியில வந்த உடனேயே அவருக்கு ஒரு ஆபத்து இருக்குன்றது பெரும்பாலும் உணரப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலயும் உணரப்பட்டிருக்கு. இல்ல எனக்கு தெரியும் ஏனென்றால் பலர் டெலோக்குள்ளே பலர் அதாவது சுயநலத்துக்காக சுயநல இப்ப என்னண்டா ஜெயபாலன் அண்ணன் இந்த இயக்கங்களிலே ஒரு நடைமுறை ஒன்று இருந்தது. இப்ப ஒரு இயக்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு எதிரிக்கு உளவு கொடுத்தாலோ அல்லது ஆயுதத்தோடு தப்பியோடினாலோ அல்லது இயக்கத்திலிருந்து கொள்ளையடித்தாலோ அல்லது கற்பழிப்பு ஏதாவது சட்டவிரோத சமூக விரோத செயல்பாடுகளை அல்லது டெலோன்ற ஆயுதங்களை காட்டி கொடுத்து டெலோ உறுப்பினர்களை காட்டி கொடுத்தவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு விடுதலை புலிகளுடைய மாத்தையாக்கெல்லாம் விடுதலை புலிகள் மரண தண்டனை கொடுத்த உங்களுக்கு தெரியும். அதே போல டெலோவுக்குள்ள பலரை அப்படியாக சுட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு மேலால அது வேற விஷயம். அது சட்டம் அவர்களுடைய கையில இருந்தது, அதிகாரம் அவர்களுடைய கையில இருந்தது. அப்ப இந்த விடுதலை இயக்கங்கள் தான் அந்த வடகிழக்குல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நிர்வாகம் எல்லாமே இருந்தது. அப்ப ஒரு காலத்துல அது இருந்தது, சரியாக இனங்காணப்பட்ட ஏன் பொதுமக்களுக்கு கூட கொள்ள கற்பழிகளுக்கு மரண தண்டனை போஸ்ட்ல தூக்கி சுட்டு போட்டு போறது இருந்தது எவலான. அப்ப அந்த வகையில அது ஒரு செக்ஷன்.
ஆனால் இப்ப எனக்கு நான் நான் ஒரு தலைவர் என்று சொன்னால் நான் ஏதாவது பிழை செய்கிறேன் என்று சொன்னால் நான் பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறேன் அல்லது இயக்கத்தின் காசை களவெடுக்கிறேன் அல்லது இயக்கத்தின் ஆயுதத்தை விற்கிறேன் அல்லது இயக்கத்தின் கொள்ளைக்கு மாறாக செயல்படுறேன் இயக்கத்தின் கட்சியின் கூட்டு தீர்மானங்கள் அதுக்கு எதிராக செயல்படுறேன் என்று சொல்லி இப்ப நான் தலைவரை செய்கிறேன் என்று சொன்னா என்ன ஒருத்தர் நீதி கேட்டார் என்று சொன்னா நான் உடனே ஓர்டர் போட்டு அவரை தட்டி விடுறேன். அப்படி நடந்த கொலைகளும் கணக்கு இருக்கு. அப்படி நடந்த கொலைகளும் அப்ப அந்த அடிப்படையில நான் சுரேஷுக்கு நான் எச்சரிக்கை பண்ணினேன். இப்ப எனக்கு தெரியும் இப்ப உட்படுகொலை எத்தனை நடந்திருக்குது, யார் யாரை போட்டு தள்ளினார்கள், கிழக்கு மாகாணத்துல எத்தனை பேரை போட்டார்கள், வடக்கு மாகாணத்துல யார் எத்தனை பேரை போட்டார்கள், கட்சிக்கு இயக்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்பால தனிப்பட்ட கணக்கறிக்கை கேட்டது அல்லது செய்த பிள்ளைகளை தட்டி கேட்டு நீதி கேட்டு நியாயம் கேட்டவர்களுக்கு அநியாயமாக மரண தண்டனை கொடுத்தது எத்தனை பேருக்குன்றது எனக்கு தெரியும். இப்படி எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள் நினைக்கிறீங்க? அது ட்ரைனிங் கேம்ப்ல இருந்து பார்க்கலாம், இந்தியாவில இருந்து இலங்கை வரைக்கும் பார்த்தால் அது ஒரு 50 கிட்ட பார்க்கலாம். இப்ப தாஸ் பொபிய ஆக்களும் அதுக்குள்ள அடங்குவார்கள். பொபியில தாசன் இருக்கலாம் அல்லது பீட்டர் அல்லது கட்டமோகன் கிருஷ்ணாந்த் மற்றது காளி அண்ணன் அது ஆஸ்பத்திரிகளை வச்சு அதுக்கு அப்பால அநியாயமாக அலல சுந்தரம் தர்மலிங்கம் போன்றவர்களும் அதுவும் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் எங்களுக்கு எதிராக. அதெல்லாம் ஒரு தேவையில்லாத படுகொலை மற்ற தாஸ்போ அதே மாதிரி கணக்கன அதுகளையும் எல்லாத்தையும் ஒரு போராட்ட காலத்துல 2009க்கு முதல் நடந்து வைப்போம். அதுக்கு பிறகு இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகள் அதாவது 1987 ஆண்டு இலங்கை ஒப்பந்தத்தின் பிற்பாடு அதாவது எல்லா இயக்கத்துக்கும் ஜெயவர்த்தன அரசாங்கம் பொது மன்னிப்பு கொடுத்தது. அத்தோடு சிறைச்சாலைகள்ல இருந்த அனைத்து விடுதலை இயக்கங்களுடைய அரசியல் போராட்ட கைதிகளையும் மட்டக்களப்பிலே கொண்டு விடுதலை செய்தது. அன்றோடு அந்த இயக்கங்களுடைய கொள்ளைகள் கற்பழிப்பு காட்டுகள் இதெல்லாம் மன்னிக்கப்பட்டிருந்தது. அதாவது என்ன வழிக்கு வந்த அப்புறம் ஜனநாயக வழிக்கு வந்த அப்புறம் நடந்த படுகொலையே ஒரு 20க்கு மேல இருக்கு. இந்த 50ல 20 படுகொலை 87ஆம் ஆண்டு அந்த அரசியலுக்கு வந்த பிறகு நடந்த படுகொலைகளா நடந்தது. பொதுமக்களையும் படுகொலை செய்திருக்கிறார்கள், கட்சிக்காரரையும் படுகொலை செய்திருக்கிறார்கள். இப்ப இதுல ஏதாவது 2009க்கு பிறகு நடந்திருக்கா? 2009க்கு பிறகு சுரேஷின் இதுலதான் சந்தேகம் இருக்கு. இப்ப இந்த படுகொலைகளோட பெரும்பாலும் விடுதலை போராட்டத்துக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கும் மிக நெருக்கமாக தொடர்பு இருக்கு. எல்லா இயக்கங்களும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல செய்திருக்கிறார்கள். ஆனால் 2009க்கு பிறகும் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறான போதைப்பொருள் வர்த்தகத்தோட தொடர்பு இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் அரசல் புரசலாக இருக்குது. இவர் இலங்கை 2009க்கு பிறகு வந்து துப்பாக்கியோட ஒரு கைது செய்யப்பட்டவர் நினைக்கிறேன், கைது செய்யப்பட்டவரா அதுலயும் போதைப்பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்? டெலோவுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இல்ல, உண்மையிலே டெலோ போதைப்பொருள் கடத்தலுக்கும் டெலோவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருதர் டெலோவுக்குள்ள இருந்து போதை வஸ்து கடத்துறார் என்றால் அந்த காசு டெலோவுக்கு வரதோ அல்லது டெலோ உறுப்பினர்களுக்கோ அல்லது டெலோவால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கோ அல்லது டெலோ கட்சியினுடைய நிர்வாக ரீதியான செயல்பாட்டுக்கோ இல்லை. தனிப்பட்ட ரீதியாக இவர் போதவத்து வியாபாரம் செய்கின்றார் என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக வருகின்றது. ஏன் பத்திரிகைகள்ல வந்தது, பல இடங்களிலே பலர் பேசி இருக்கின்றார்கள், பாராளுமன்றத்தில் கூட கடந்த காலங்களில் பலர் பேசி இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றுக்கும் மறுப்பறிக்க விடையில்லை. அத்தோடு இந்தியாவில ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் என்னுடைய நண்பன் தான். 12 கிலோ போதவஸ்தோடு அது இவருடைய போதவஸ்து என்று சொல்லப்படுகின்றது. மற்றது பாபு மாமா, எமில், அடுத்தது என்ன சொல்றது சிவா, மற்றது லோஞ்சன், இல்ல வேற எமில் இப்படியானவர்களும் இவருக்கு போதவஸ்து வியாபாரம் செய்து கொடுத்ததாக சொல்லி இருக்கிறார்கள். இவருக்கும் அந்த போதைப்பொருள் என்ன இப்ப அந்த பெண்ணுடைய கணவர் போதைப்பொருளை கதைத்து கைது செய்யப்பட்ட பிறகு செல்வம் தானே அவரை விடுவிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கின்ற பிறகு அவங்களோட கதைச்சது மட்டுமில்லை, அதுக்காக அந்த பெண் 20 லட்சம் ரூபாய் காசும் கொடுத்திருப்பதாக சுரேஷ் எங்களிடம் சொன்னது. இப்ப என்னண்டா என்னிடம் வந்து கணக்கு ஆவணங்கள் இருக்கணும். இப்ப 9 தான் போதைப்பொருள் கடத்தலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல அவன் வந்து இந்தியாவுக்கு ஆக்களை கூட்டி கொண்டு போ டோக்கனுக்கு கூட்டி கொண்டு போறது. ஆண்களும் பெண்களும் போவார்கள், 40 கிலோ சாமான் கொண்டு வருவார்கள். அவர்கள் கொண்டு வர முழுக்க அழகு சாதன பொருட்கள், ஃபேர் அண்ட் லவ்லி, இந்த
ஒன்று நடக்குது. இந்தியாவுக்கும் ஃபேஸ் வாஷ்கள், கிரீம்கள், அதுகள் இதுகள் என்று சொல்லி அதுகளெல்லாம் கொண்டு வந்து மொத்தமா கொண்டு வந்து இதண்டது. ஆனா சுரேஷ் இதே எனக்கு இதை சொல்லி இருந்தது என்னென்றால், இந்த பெண் விவகாரம் அவருக்கும் இவருக்குமாக தர்க்கம் நடக்கின்ற காலப்பகுதியில அப்ப இந்த பிள்ளை போய் சுரேஷோட சேர்ந்திருக்கு நீர்கொழும்புல. அந்த அந்த சம்பந்தப்பட்ட ரெலோ பெண்ணும் ரெலோ உறுப்பினர் என்ற ரீதியில நான் இனி விரட்ட போகையில இவர் என்ன தவறான இதுக்காக அழைக்கிறார். நான் இந்த அவர்கிட்ட போகையில நான் எனக்கும் குடும்பத்துல கஷ்டம், கணவரையும் விடுவிக்கலாம இருக்கு. அப்ப சுரேஷ் தந்த தாய் தகப்பனோட கூட்டி கொண்டு போய் நீர்கொழும்புல வச்சு அந்த பிள்ளைக்கும் ஒரு நாள் டிக்கெட் போட்டு சரி இந்தியாவுக்கு போய் நீங்க சாமான் கொண்டு வாங்கண்டு 4-5 பேராக கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். அந்த நேரத்துல அடைக்கலநாதன் தொலைபேசி எடுத்திருக்கிறார். சுரேஷுக்கு எங்க நிக்கிறாண்டு, நான் ஏர்போர்ட் போறதுக்காக நிக்கிறேன், அந்த இந்தியா போறதுக்காக ஏர்போர்ட்ல நிக்கிறேன். அப்ப யார் போறீங்க? நாங்க 2-3 பேர் போறோம். அதோட சர்மிளா அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளையும் பெருகுது என்று சொன்ன இடத்துல டக்கண்டு வேற ஏர்போர்ட்டு உடனடியாக தனியாக ஒரு ஆளா ஆட்டோவில் போய் இறங்கி இருக்கிறார். இறங்கின உடனே இறங்கி போட்டு சுரேஷ வழியால கூப்பிட்டு அப்ப பிளைட்டுக்கு டைம் இருந்திருக்கு. சுரேஷ் வழியால வந்திருக்குது. அப்ப வந்து என்னண்டு எனக்கு இப்ப உடனடியாக இப்ப அவ கையில தரணும், இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை வரமண்டு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதுல இருந்து அவ கூட்டி கொண்டு போறதுக்கு இவ்வளவு தர்க்கப்பட்டு பிரச்சனைப்பட்டு இவர் போகும்போது அந்த ஆபரேஷன் செய்கின்ற ஒரு அந்த கூர்மையான கத்தி இருக்குதானே, அந்த பிளேட், அதையும் கொண்டு சொல்லியிருக்கிறார். இங்க வா, என் கையை நானே வெட்டி போட்டு எம்பின்ற கையை நீ வெட்டிட்டேன்ட்டு நான் இதுல நிக்கிற உத்தியோகத்தர்கள்லாம் காட்டி கொடுப்பேன்ண்டு விரட்ட. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறி போய் தடுமாறி நின்ற சுரேஷ் டக்கண்டு சுதாகரித்து கொண்டு இங்க பாருங்கோ சுத்தி வளைச்சு சிசிடிவி கேமரா இருக்கு, உங்களோட கைய நீங்க தான் பட்டினீங்கட்டு நீங்க சொன்ன அதிகாரிகளுக்கு, இந்த விமானப்படை அதிகாரிகளுக்கு நானே திருப்பி சொல்லுவேன்ன்ற உடனே அப்ப இவர் அதுல நின்று தர்க்கம் புரிஞ்சு போயிட்டார். போன பிறகு இப்ப நீர்கொழும்புல இருக்கிற வீடு டெலோப்படிகளுக்கு தெரியும். டெலோப்படிகளை அதுல மதி உட்பட வேற படிகளை எல்லாம் வச்சு அந்த இந்தியாவுக்கு கூட்டி கொண்டு போய் சாமான்கள் கொண்டு வந்தா காசு உதவி செய்யற அப்படியான வேலை செய்ய. அப்ப நீர்கொழும்பு வீட்டுக்கு ஒரு நாள் திடீரெண்டு எஸ்டிஎஃப் பாஞ்சிருக்கு. எஸ்டிஎஃப் புலனாய்வாளர்கள் எல்லாம் விசேட அதிரடிப்பட புலனாய்வாளர்கள் எல்லாம் சுத்தி வளைச்சு நாயோட மோப்ப நாயோட சுத்தி வளைச்சு ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. ரவுண்ட் அப் பண்ணின உடனே இவன் பயந்து போனாங்க. இந்த பொம்பளை எல்லாம் இருந்திருக்கு, அந்த பொருளேண்ட சௌரங்கள் எல்லாரும் இருந்திருக்குன்னா அப்ப கூட வேலை செய்கிற ஆக்கள் எல்லாம் இந்த ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாம் பொதி பண்ணி கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தை ரவுண்ட் அப் பண்ணி எல்லாரையும் ஒரு பக்கத்துக்கு போக சொல்லி போட்டு வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடி இருக்கிறாங்க. தேடி நீங்க போத வஸ்து விற்கிறீங்களா, உங்கள்ட்ட பிஸ்டல் இருக்குன்ற எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, 2 முழுக்க செக் பண்ணி மோப்பநாயம் விட்டு பார்த்தா கடைசியில் ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து கேட்டுக்கலாம், உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட எதிராளி இருக்கா, ஓம் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போகுதுன்றதை சொல்ல அவங்க அதிலே வச்சு சொல்லி இருக்கிறாங்க. செல்வம் அடைக்கலநாதன் தான் எங்களுக்கு உங்களை பற்றி தகவல் தந்தண்டு சுரேஷுக்கு சொன்னதாக சுரேஷங்கள் என்னிடம் சொன்னார். அதை விட இன்னொரு சந்தர்ப்பத்துல அந்த ஏர்போர்ட்ல அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போனது எத்தனையாம் தேதி? இது அவர் சாகருக்கு முன்பு நடந்த சம்பவங்கள். அதாவது இந்த செப்டம்பர் அக்டோபர்ல தான் நடந்திருக்கு. அந்த 20ஆம் தேதிக்கு, அதாவது நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நடந்தது அந்த 9ஆம் மாசம் 10ஆம் மாசத்துக்கு இடப்பட்ட காலத்துல. அப்ப அந்த பயணத்துல அந்த பெண்ணும் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தவர். போயிட்டு அவையோட இன்னும் சில பேரும் போயிருக்கணும் கூட, வேற பெண்கள் ஆண்கள் போய் இப்ப எல்லாரும் போனான்னா ஒவ்வொரு தரம் 40 கிலோ அப்படி 30 கிலோ கொண்டு வந்தால் அவைகளுக்கு ஒரு கமிஷன் இவர் கொடுக்கிறது. அடுத்தது இது ஏர்போர்ட்டுக்கே போயிருக்கிறேன், தனியா போயிருக்கிறார், ஆட்டோல தனியா போயிருக்கிறார். அதை விட இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கண்ணன். எப்படி என்று சொன்னால், அதாவது இப்ப இவருடைய காரை வந்து அவர் பாவிக்கிற பொழுது அந்த உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட் மந்திரி எல்லாட்டி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பாராளுமன்ற லோகோ ஒரு பக்கத்துல இலங்கையினுடைய லாஞ்சனையோட அந்த ஒரு நேம் போட்டு வந்து வச்சிருப்பினா முன்னுக்கு, ஏனண்டா வேகமா போகலாம், போலீஸ் மறைக்காது என்றக்காக எம்பி போறாரு காட்டுறக்கா முன்னுக்கு வைக்கிறேன். அந்த ஒரு லெமினேட் பண்ணின ஒரு A4 சைஸ் ஒரு கார்டு வந்து பெற்ற காருக்குள்ள மிஸ் பண்ணிட்டுது. இவர் அழைக்கல நான் அதை மிஸ் பண்ணிட்டார். சுரேஷம் அதை கண்டுகொள்ள இல்லை. அப்ப அந்த காட்டை இவர் களவெடுத்து மோசடி செய்கிறார் என்று சொல்லி மன்னார் போலீஸ்ல தன்னுடைய சாரதியான மயூரனை கொண்டிச்சு ஒரு போலீஸ்ல இன்றியா போட்டுட்டார். அதையும் எடுத்து, அதாவது இந்த ஏர்போர்ட் விஷயம்,
அந்த நீர்கொழும்புக்கு போலீஸ் இந்த இதுகளை விசேட அதிரடி படப்புலனாய்வாளர்களை அனுப்பின விஷயம். மற்றது இந்த மோசடி செய்த என்று சொல்லி மன்னார் போலீஸ்ல தன்னுடைய சாரதியை கொண்டுச்சு முறைப்பாடு போட அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், போலீஸ் முறைப்பாட்டை எடுத்துட்டு சுரேஷ் எடுத்து நீர் என்ன இப்படி ஒரு எம்பியின் போட்பலை வச்சு மிஸ்யூஸ் பண்றீராம், உமா கைது செய்ய போறோம் அப்படி இப்படின்னு. இல்ல இந்த காரத்தான் அவர் பாவிச்சவர், அவர் தான் விட்டுட்டு போயிருக்கிறார் வரையும் நான் தேடி பாக்குறேன் சார், தேடி பார்த்து எங்க கொண்டு வந்து ரோடமா கொண்டு வரேன். இல்ல நான் மன்னாருக்கு வரையில நான் அவற்றை குவார்டர்ஸ் மாதி வேலை பார்லிமெண்ட் குவார்டர்ஸ் அதுல வாசல்ல போலீஸ் இருக்கிறாங்க, அங்கே கொண்டு கொடுத்து அதுக்கு அந்த போட் அவருக்கு போயிடும். அந்த சின்ன அது ஒரு சின்ன லெமினேட் பண்ணினது உடனே கொண்டு அவர் மாதி வேலை வாசல்ல, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விடுதி வாசல்ல போலீஸ் செக் போஸ்ட்ல நிக்கிற போலீசார்கிட்ட கொடுத்துட்டு அதுல வீடியோ எடுத்து படம் எடுத்து போட்டு மன்னார் போலீஸுக்கு கொடுத்தோட அந்த கேஸும் அடிபட்டு போச்சு. சுரேஷ மாட்டி விட்ட கேஸ் அதுவிலும் அவர் அடிபட்டு போனார். நீர்கொழும்பிலும் ஃபெயிலியரா போச்சு, விசேட இதுல பட்டு ஏர்போர்ட்டிலும் ஃபெயிலியரா போச்சு. பெரியரா போக எப்படியோ இவருக்கு பிரச்சனை கொடுக்கணும். உன்னை விட மாட்டேன் மாவனே, உன்னை பழி வாங்க விட மாட்டேன், பழி வாங்கியே தருவேன், ரிவெஞ்ச் எடுக்க விட மாட்டேன் என்ற ஒரு சந்தர்ப்பத்துல கூப்பிடுறான். வெளியில வந்திருக்குது, அதெல்லாம் வந்ததுதான். ஆனா இது எங்களோட கதைச்சு இப்ப அவன் சொல்றதுக்கு போன்லும் சொல்லுவான் தானே, என்ன இப்ப எனக்கு சொன்னு சொல்லி இருக்கிறான் இந்த இதுல. அடுத்த கடிதம் வேற அனுப்பி இருக்கிறான் ஜெயபாலன் அண்ணன், கடிதத்திலும் அவன் சொல்லி இருக்கிறான். அப்ப நாங்க கேட்க வேண்டிய நாங்க வந்து இப்ப எங்களுக்கு செல்வம் அடைக்கலநாதன் எக்கடு கட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த கட்சி எப்படி போற பற்றி எனக்கு அதை பற்றி பிரச்சனை. அண்ணன் உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறபடியாத்தானே, அல்லது சமூக நலன் அக்கறை இருக்கிறதால தானே இந்த விஷயங்களை கொண்டுறணும்னு நீங்களும் ஒரு ஊடகத்தை நடத்துறீங்க, சமூகத்துக்காகத்தானே, மக்களுக்காகத்தானே. அப்படி அதே போல எங்களுக்கும் அந்த சமூக பொறுப்பு இல்லையா, அல்லது நாங்கள் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடாதா? ஒரு சாதாரணமா நான் ஒரு தமிழரசு கட்சி உறுப்பினர் என்றதுக்கு அப்பால ஒரு பழைய டெலோக்காரன் டெலோக்குள்ள இருக்கிறவன் ஒருதன் அவலக்குரல் எழுப்புகின்ற பொழுது, அவன் தினம் முறைப்பாடு செய்கின்ற பொழுது அதை கேட்டு இதெல்லாம் வெளி உலகம் முழுக்க பரவிய பிற்பாடுதான் ஒரு சந்தர்ப்பத்திலே சுரேஷும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கிறார், விந்தன் கனாரட்டத்துக்கும் தெரியும் சொல்லி இருக்கிறேன். அதன் அடிப்படையில தான் இந்த ஐபிசி கார கூப்பிட்டு பேட்டி கண்டவர், அதுவும் கடைசி கட்டத்துல அதை பார்த்துட்டு தான் அந்த எத்தனையோ ஊடகங்கள்ல, அச்சு ஊடகங்கள்ல வந்துட்டுது, முகநூல்கள் ஆயிரக்கணக்கில் வந்துட்டு, யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட 500க்கு மேல வந்தா பிறகு அதெல்லாம் பார்த்து பொறுமையா இருந்து எத்தனையோ ஊடகவியலாளர் அடைக்கலநாதனோட அச்சு ஊடகங்கள், இலத்திரனியல் ஊடகங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாம் அவரோட தொடர்பு கொள்ள எந்த ஒரு கோலும் அவர் எடுக்க இல்லையா. ஏன்னா அன்றைக்கு கூட எனக்கு அந்த லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பினவர் தானே, அனுப்பி பாட்டு பத்திரிகையாளர் மாநாட்டை கூப்பிட்டு இல்லாத காட்ட வேணும். ஏன் தானே அந்த கடிதத்தையும் தண்ட முகநூல்ல போட்டுட்டு தானே இப்படி முறைப்பாடு போட்டுக்கிறேன்னு, அவர்கிட்ட 5 கோடி நஷ்டம் எடுக்கட்டுக்கிறேன்னு தானே ஏன் சொல்ல வேணும்? ஒரு எம்பி பொறுப்பானவர் ஊடகத்துக்கு முன்னால தோன்றி விந்தன் கனாரட்னம் எனக்கு எதிராக, விந்தன் கனாரட்னம் 101வது ஆள், 1000ல் ஒருவன், நான் 1001வது, ஏற்கனவே 1000 இதுகள்ல வந்தா பிறகு 1000ல் ஒரு ஆள் தான் நான். ஆனா என்ன மட்டும்தான் டார்கெட் பண்ணி அங்க மென்ஷன் பண்ணி எனக்கு மட்டும்தான் 5 கோடி கோரப்படுகின்றது மட்டுமல்ல, அத்தோடு அந்த அவரும் என்ன பத்திரிகைகளுக்கு எல்லாம் எல்லா ஊடகங்களும், இப்ப உதாரணத்துக்கு இந்த மன்னார் பொடியன் கூட, அந்த ஜெயகாந்தன் கூட என்ன அவன் தான் முதலா கொண்டு வந்தது. அவன் ஒரு உங்களை மாதிரி யூடியூப் சேனல் நடத்துற பொடியன், அவனை போய் முறைப்பாடு போட்ட பிற்பாடு அவன் கூட எடுத்து கேட்டுக்கிறான். அவனுக்கு அந்த குரல் பதிவு போன உடனே இது உண்மையா என்று கேட்க அவன் அவருக்கு பரிச்சயமான ஒரு ஆள், அவன் வேற யாரும் இல்லை, இவருக்கு ஆதரவான ஒரு பரிச்சயமான, இவருக்கும் பாக்கு போட்டு ஒரு குடிமகன், ஒரு ஊடகவியலாளர் தான். இவரோட நல்ல ஒரு அந்யோன்யமாக இருந்த ஊடகவியலாளர் இப்படி ஒரு இது முறைப்பாடு வந்திருக்கு, எங்க இருந்து வந்ததுன்னு அவர் அதை வெளிநாட்டுல இருந்து வந்தது, எங்க இருந்து வந்தேன்னு அவர் உண்மையில அவரை கூட எனக்கு தெரியாது, அவரை கூட நான் நேர பார்த்தது கிடையாது. அப்ப அவரை அதை கொண்டு வந்துட்டாருன்ட்டு அவருக்கு எதிராக அங்க ஒரு முறைப்பாடு போடப்பட்டது. அவரும் சொல்லிட்டாரு,
அப்ப இது அப்ப இது 1000 யூடியூப்ல வந்த அப்புறம் 1000 பேஸ்புக்ல வந்த அப்புறம் 1001 ஆளா தான் விந்தன்கராட்டம் போன இந்த சாம் சொன்னாரு ஏதோ விந்தனுக்கு இந்த சாம் அண்டு லண்டன்ல இருக்கிறாரு கேள்விப்படுறேன். நான் அவரை பார்த்தது இல்லை. அவரு உத்தரப்பிரதேசத்திலேயோ அல்லது சேலத்திலேயோ அல்லது உள்நாட்டிலேயோ பயிற்சி பெற்ற ஒரு ஆயுத போராளியா அல்லது அரசியல் போராளியோ நான் கேள்விப்பட்டதில்லை. நான் அண்டைத்தான் யூடியூப்ல அவரை தான் முதல் கதைக்கிறவே தான் நான் ஆளைனா பெருசா தெரியாதன்னு நானா நீங்க கூப்பிட்டு அவரை பேட்டி கன்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் விந்தன்கனாரட்னம் போய் சொல்றார். அவருக்கு ஏற்கனவே வழக்கண்டு குருசாமி வழக்கு போட்டு ஒழிச்சு திரிகிறார். அவரிடம் 5 கோடி கட்டிருக்கு. மற்றது ஏதோ அவையோட கூட்டம் நடந்ததாம் பவுனியால தலைமக்குழு கூட்டம். அதுல வந்து 9ஆம் தேதி நடந்த, அதாவது இந்த நவம்பர் மாசம் 9ஆம் தேதி வவுனியால நடந்த கூட்டத்துல இன்றைக்கு 16ஆம் தேதி அதுல எடுத்த முடிவு பேச்சாளர் அறிவிக்கிறார் என்னன்னு சொன்னா அது சமகால அரசியல் விடயங்கள், குருசாமி அறிக்கிற சமகால அரசியல் விடயங்களும் மற்றது ஏதோ கட்சியினுடைய மகாநாடு மற்ற கட்சியினுடைய வளர்ச்சி தொடர்பாகத்தான் பேசினது. ஆனால் அங்க போனால் அது 2 விடயம் தான் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக செய்திகள் சொல்லுது. நானும் அறிஞ்சேன். அதாவது அடைக்கலனான இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க இயலாது, குற்றஞ்சாட்டப்பட்டவரே நீதிபதியா இருக்க இயலாது, நீ அங்கால ஒதுங்கிடும் என்றுட்டு ஹென்றி மகேந்திரன் தான் கூட்டத்தை தலைமை தாங்கி இருக்கிறார். அதே நேரத்துல 2 விஷயம் தான் எடுக்கப்பட்ட கொண்டு சுரேஷின் மரணம் வந்து கொலையா தற்கொலையா, சுரேஷ் ஏன் செத்தார், என்னத்துக்காக செய்யப்பட்ட, ஏன் இந்த முடிவுக்கு வந்தார், இது தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டாரா, அடுத்தது இந்த 15 வயது தொடர்பான பாலியல் விவகாரம், கட்சியில இருக்கிற பெண்ணோட என்ன இப்படியான சேட்டை, இதுகளுக்காக அவரிடம் விளக்கம் கேட்டு அவர் பிறகு என்ன இப்ப இடம் நிறுத்தினா என்னுடைய மானம் போடும், மரியாதை போயிடும், என்னுடைய எதிர்காலம் போயிடும், இப்படி பெண் துஷ்பிரிய விடயமாக கட்சி தலைவர் நிறுத்தப்பட்டார் என்று அடுத்த நாள் தலைப்பு செய்துதான் என்ன. அப்ப இதுக்காக பயந்து அவ பிறகு ஏதோ இணக்கப்பாட்டுக்கு வந்து அவருக்கு 2 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டதாக செய்திகளும் அந்த உறுப்பினர்களிடம் இருந்து அறியக்கூடியதா இருந்தது. பெற்றேலோ கீடு பற்றி எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவர்கள் என்ன கூத்தாடினான் என்னண்டா அது வந்து ஏற்கனவே காரை உமிழ்ந்துட்டாங்க, இனி செருப்பால் அடிக்கிற நிலைமைக்கு போயிட்டு தலை தூக்க இயலாது, வெறும் தலை தூக்க இயலாது. அந்த வகையில அந்த உங்களுக்கு தெரியும் என்ன சொல்றது, இப்ப எங்களுக்கும் மனசுல அது கவலையா இருக்கு. என்னண்டா குட்டிமணி தங்கத்துறை ஆக்களோட வரலாறு எங்களை விட ஏவாளன் போன்ற வயது மூத்தாக்களுக்கு நல்லா தெரியும். நானும் அதுக்குள்ள இருந்தபடியே அவங்களோட தியாகங்கள், அர்ப்பணிப்பு, சேவைகள், அவங்க படுகொலை செய்யப்பட்ட விதங்கள், அவங்களோட ஆரம்பித்த கட்சி ஸ்ரீ சபாரணம் அண்ணன் தியாகம், அவரோட 350 போராளிகள் கொல்லப்பட்டது, அதை தொடர்ந்து 1000 போராளிகள் இயக்க முதல்களாலும் இராணுவத்தாலும் படுகொலை செய்யப்பட்ட எல்லாருடைய தியாகங்கள், அர்ப்பணிப்பு, ரத்தம், வியர்வை எல்லாத்திலும் கட்டி காக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு போராட்ட இயக்கத்துல இப்படியாக இருந்து கொண்டு துஷ்பிரயோகங்கள் செய்கிறது, சுயநலங்களுக்காக கட்சியை பாவிக்கிறது, அவ்வாறான ஒரு கட்சி ஏன் இந்த செல்வம் போன்ற ஒரு ஆளுக்காக இவ்வளவு தூரம் பணிஞ்சு போகுதுன்றதுதான் கேள்வி. இல்ல அது என்னண்டு இப்ப எங்களுக்கு இப்ப நம்ம அதை இதண்டையில என்னன்னு சொன்னால் இப்ப பொது வழியில ஒரு கருத்து இருக்கு. என்னன்னு சொன்னால் எல்லாரும் அதே மாதிரியான வந்து இது சம்பந்தமாக இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப உதாரணத்தை பாருங்கள், அன்றைக்கு ஒரு செய்தி, அதாவது குருசாமி சொன்னார் 3 விடயத்தை தான் பேச்சாளராக, அதாவது அன்றைக்கு நடந்த 9ஆம் தேதி நடந்த அந்த கட்சியினுடைய தலைமை குழு கூட்டத்துல எடுக்கப்பட்ட விடயம் 2. ஆனா குருசாமியே 18 பேருடைய குரலாக, அந்த 18 பேருடைய குரலாகவும் அந்த கட்சியினுடைய பேச்சாளராகவும் அன்று நடந்த சம்பாசனைகள், அந்த பிரச்சனைகளை 18 பேருடைய குரலாகவும் வெளியிலே வந்து பத்திரிகைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது சொல்றார், அடைக்கலநாதனுக்கு எதிராக சில சில அதாவது முகநூல்கள் அபாண்டமாக பழி சுமத்துது, எல்லாம் போலியானது, அவர்களுக்கு எதிராக நாங்க சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் என்று சொல்லுது. ஆனா அங்கு சொல்றார், ஆனா 20 வருஷமா கட்சியில அவருதான் தூக்குல தொங்கி இருக்கிறான் பற்றி அவர் சொல்ல இல்லை, அவரோட அவன் காய்ச்சிருக்கிறான், அதை காய்ச்சான் எனக்கு சொன்னான். அதை விட இப்படியாக குரல் பதிவு வைரல் ஆகின விடயம் 1000க்கு மேற்பட்ட இந்த இது எல்லா இடம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறத பற்றி அவர் அப்படியே மூடி மறைக்கிறார். ஆனா 18 பேரும் குரலாகவும் இதுதான் நடந்தது. கட்சி புனரமைப்பு, கட்சியினுடைய மகாநாடு, அடுத்தது வந்து சமகால அரசியல், இந்த 3 தான் நடந்தது. மற்ற ஒண்ணும் கதைக்கையில அங்க ஒரு அடைக்கலநாதனுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, கட்சியில இருக்கின்ற
இலங்கை உறுப்பினர்கள் கூட ஏன் இதை பற்றி கண்டுகொள்ளாம இருக்கணும்? இல்ல இப்ப 165 பேர் கட்சியின் பொதுக்குழுல இருக்கிறதாக சொல்லப்படுது 8 மாவட்டத்திலையும். அதுல இருந்து 60 பேர் தெரிவு செய்யப்படுறார்கள். அந்த 60ல இருந்து 18 பேர் தெரிவு செய்யப்படுறார்கள். அப்ப இவ்வளவு பேரும் இந்த 165 பேரும் ஏன் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கல ஒருத்தர்? இல்ல இது என்னன்னு சொன்னால் எப்படி சொல்றோம்னு தெரியல. இப்ப திருவோணமலையில ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கான்ஸ், அதாவது பாகிராசா கான்ஸ்குமார் என்றவர் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு குரல் பதிவு அவருடைய தளத்துல விட்டுக்கிறார். இப்படி மோசடி, இந்த குருசாமி, அந்த லண்டன்ல இருக்கிறவர்கள், அந்த சாம் என்று சொல்லப்படுகின்ற நபர் அவர்கள், மற்றது யாரோ இன்னொரு பேர் எல்லாம் சொல்லி கிளிநொச்சி வழிய பல கொலைகள் கற்பழிப்பு காட்டி கொடுத்தல், மற்றது இவர் பாலியல் துஷ்பிரயோகம், இவர் விலோணும் அவர் விலோணும் காரசாரமா அவர் தன் ஆதங்கத்தை வேதனையே என்னட்டா அவருக்கு நண்பர் சுரேஷுக்கு ஒரு வகையில நண்பன் தானே, ஒரே குடும்பத்துக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம். ஒருத்தனுக்கு எல்லாருக்கும் அது உணர்வில்லாட்டியும் ஒருத்தனாவது கதைச்சிருக்கிறானே, கதைச்ச இடத்துல அவனை நீக்கிட்டாங்கன்னு இந்த பேப்பர்ல வருது. அண்ணன் இந்தியான் பேப்பர்ல நீக்கிட்டு ஜனா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜனாண்டவன் இன்னும் மட்டக்களப்பு எம்பியா இருந்தவன். அப்ப அவன் சொல்றான், அவன் பேப்பரை கொடுத்தாண்டு இப்ப ஒரு செய்தி வந்திருக்கு. அப்ப அதே போல சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னு சொன்னால், காரநகரில் இருக்கக்கூடிய இந்த மத்திய குழு உறுப்பினர் ஒரு சட்ட கல்லூரி மாணவனாக அல்லது சட்ட அவரும் ஒரு இதுகளை வெளியிட்டுக்கிறார். அப்ப அது அவரும் காரசரமாக இது உண்மைதான் என்று சொல்லியிருக்கிறார். கான்ஸ்குமாரும் உண்மைதான் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இப்ப ஆனால் அண்டையான் கூட்டத்தில் அந்த கான்ஸ்குமாரை இடைநிறுத்தணும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கலன்னு ஒரு பகுதி சொல்லுது. ஒரு வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் நகைப்பாகவும் இருக்கண்டன். என்னண்டா 18 பேரும் கூடி ஒரு முடிவு எடுக்கிறான். பேச்சாளர் வெளியில பேரோட்ட சொல்றார். அடுத்த அண்ணன் அன்றைக்கு பேசப்பட்டது 2 நிகழ்ச்சி நிரல்லாம். ஒன்று இந்த சுரேஷிட மரணம், அடுத்தது இந்த பாலியல் இந்த நான்கரைக்க முந்தைய இந்த உலகம் முழுக்க பரவின விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்ட விடயம் தான். ஆனா கான்ஸ்குமார் குரல் பதிவை விட்டது தொடர்பாக உண்மையில அன்றைக்கு நிகழ்ச்சி நிரல் குறிப்பிலும் எடுக்கப்பட இல்லையாம். அவரை இடைநிறுத்தணும் என்று தீர்மானமே எடுக்க இல்லையாம். ஆனா செயலாளர் நாயன் கடிதம் பேப்பர் எல்லாம் போட்டுக்கிறான். என்ன சொல்றது, மட்டக்களப்ப நீங்கள் அந்த டெலோ ஒரு 20க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்து என்று சொன்ன அந்த விஷயத்துக்காகவா உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்ததா சொல்லப்படுறது? இல்ல நான் அது என்னன்னு சொன்னால 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாசம் 2ஆம் தேதி திருவோணமலையில ஒரு தலைமை குழு கூட்டம் நடந்தது. அப்ப பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. நவம்பர் மாசம் 14ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் அண்ணன். 2024 நவம்பர் மாசம் 14ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல். 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாசம் 2ஆம் தேதி திருவோணமலையில தலைமை குழு கூடுது. அப்ப நான் கட்சியினுடைய நிர்வாக செயலாளர். அப்ப நானும் போயிருந்தேன் அந்த கூட்டத்துக்கு. அதே போல வடகிழக்கிலிருந்து 8 மாவட்டத்திலிருந்து மாவட்ட அமைப்பாளர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதோட துணை மாவட்ட அமைப்பாளர்களுமாக அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட தலைமை குழு உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக செயலாளர், இளைஞரணி செயலாளர் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 34 பேர் கலந்து கொண்ட மீட்டிங். அதுல குருசாமி பங்கு கொள்ள இல்ல. அதுல ஒரு முடிவெடுத்தாங்க, நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற டெலோ பிளட் இபிஆர்ல, அடுத்தது டெலோ பிளட் இபிஆர்ல மற்றும் ஜனநாயக போராளிகள், இந்த 4 கட்சிகளும் சங்கு சின்னத்துல போட்டியிட வேண்டும். அப்ப 2 வேட்பாளர்கள்ல டெலோ கேட்கிறோம். அதுல ஒன்று விந்தங்கனரண்ணா, ஒன்று குருசாமி சுரேந்திரன் பேசப்பட்டது. அதுக்கு முதல் நடந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வீட்டு சின்னத்துல டெலோ கேட்கல. குருசாமி ஒரு வேட்பாளராக தனியாக எங்க கேட்டவர் 9ஆம் இடம் வந்தவர். 10 வேட்பாளர்ல 9ஆம் இடம். பின்னுக்கு கிடைச்சது 2 எம்பி. உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் சாரும் மற்றது ஸ்ரீதரன் அண்ணன் தான் அப்ப வந்தவே. அப்ப சித்தன்னையும் வந்தவர். 3 எம்பி கிடைச்சது. அந்த 3 எம்பி வந்திருக்கேக்கல இவருக்கு வேற 9ஆம் இடம் வந்தவர். அப்படி தோல்வி ஊற்றவரையும் வேட்பாளரா போட்டா. அப்ப நான் சொன்னேன், இவரை போட வேணாமட்டு, இவர் ஏற்கனவே தோத்தவர், இவருக்கு சில குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது, என்னட்ட இருக்குது இவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளையும் சொல்லி இவரை போட்டா நான் வேலை செய்ய மாட்டேன், இவரை போட்டா எனக்கும் வேணாமட்டேன். இல்ல 2 பேரும் வேலை போடுறோம், ஒற்றுமை கேளுங்க, அப்படி இப்படியாண்டு அவர்களை தீர்மானம் எடுத்து நிறைவேற்றியாச்சு.
அப்ப யாழ்ப்பாணம் வந்த குருசாமி என்ன செய்தாரண்டா, டக்குன்னு அந்த சீட்டை எனக்கு தந்த சீட்டை கட்சிக்கு தெரியாம எனக்கு தெரியாம, அல்லது ஒரு சில பேருக்கு அது தெரியும், அடைக்கலநாதனுக்கும் இந்த ஜனா என்பவனுக்கும் அது தெரியும். அவங்க 3 பேருமா பிளான் பண்ணி சசிகலாவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் அப்ப உண்மையிலே நான் விரும்பி கேட்கவில்லை. இந்த சாம் சொல்றாரு ஏதோ நான் ஏதோ என்ன பார்லிமெண்ட் சீட் கிடைக்கலண்டு விரக்தியில நான் வெளியேறி போனான்னு இந்த சாம் என்றவர் சொல்றார். மற்றது சாமும் வந்து அந்த முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறை அப்படி என்ன நான் கேட்கிறேன் அண்ணன், ஏன் அன்றைக்கு நான் கேட்கிறேன், பாராளுமன்றத்துல கொண்டோ தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டது என்று செல்வம் அடைக்கிறான்னு சொல்றார். அதே நேரத்துல பாராளுமன்றத்தில் ஒரு குழு இருக்குத்தான், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சிறப்புரிமை மீறப்பட்டதண்டா, ஒன்றில் அவர்களுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த அவதூறுகளை ஏற்படுத்தின விடயம் அல்லது அவர்களுக்கு சேறு பூசுகின்ற விடயம், அவர்கள் மீது ஏதாவது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சுமத்தினால் அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கான ஒரு குழு இருக்கு பார்லிமெண்ட்ல. அதே நேரத்துல இன்று வரைக்கும் இந்த ஐபிசி பேட்டி கண்டாங்களே என்ன அந்த டெலோபடியன் அந்த கான்ஸ்குமாரையும் பேட்டி கண்டு போட்டுக்கிறாங்க. அதுவும் நீங்க பாத்தீங்களோ தெரியல. மற்ற அந்த இன்னொரு மத்திய குழு உறுப்பினர் காரணர்ல இருந்து போவியும் அதுவும் பார்த்திருப்பீங்க. அப்ப அவங்கள எல்லாம் ஒரு பக்கத்தால கொடுத்து கொண்டிருக்கல, இந்த ஐபிசி நிறுவனத்தையும் என்ன ஒரு சில உறுப்பினர்கள் என்று சொல்றார். அப்ப பாராளுமன்றத்தில் அவர் பேசுகின்ற பொழுது யாரோ ஒருவர் தற்கொலை செய்ததற்காக போலியான ஒரு குரல் பதிவை வெட்டியும் ஒட்டியும் திரிபடுத்தி என் மீது சேறு பூசுறான்னு பார்லிமெண்ட்ல கொடுத்து. அப்ப 20 வருஷமா இருந்தவன யாரோ ஒருவன் என்று சொல்றார். இவருக்குத்தான் கூட பணிவிட செய்தவன் என்று அந்த கட்சிக்காரனுக்கே தெரியும். அந்த கட்சியில இருக்கிற வானியா இருக்கிற மண்ணா இருக்கிற அவனை கேட்டாலும் சொல்லுவான் சுரேஷாவே வேற விலக்கையாண்டு. அப்ப ஆறு ஒருவன் தூங்கிச்சதற்காக அவனை நான் தான் கொலை செய்து விட்டேன் என்று ஒரு பத்திரிகை செய்தி போட்டது என்று அவர் அதை சொல்றார். அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கத்தானே இல்ல அத வந்து 9ஆம் தேதி நடந்த கூட்டத்துல ஏன் நீங்கள் ஒரு அஞ்சலி பேனர் அடிக்க இல்ல? இப்ப உதாரணத்துக்கு முன்னாள் டெலோ உறுப்பினர் இறந்தா கூட அல்லது அந்த உறுப்பினருடைய தாய் தப்பன் வந்தா கூட அஞ்சலி போஸ்டர் அடிப்பாங்க, செத்த வீட்டுக்கெல்லாம் போவாங்கன்னு. ஆனா நீர்கொழும்புக்கு ஒரு டெலோக்காரன் போகலையே. அப்ப இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப இவர் பாராளுமன்றத்துல யாரோ ஒருவன் தற்கொலை செய்தான் என்றதுக்காக அவனோடு என்னை கோர்த்து என்னை சேர்த்து நான் விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறேன் என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கண்டும் ஐபிசி நிறுவனம் ஒரு சிலரை அழைத்து இப்படி ஒரு போலியான பொய்யான செய்தியை பரப்பி இருக்கண்டு சொல்லியும், மற்றது என்னுடைய பேரை மட்டும் ஆயிரக்கணக்கான செய்திகள் வந்தா பிறகு ஆயிரக்கணக்கான முகநூல்கள், ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்கள், பத்திரிகைகள், விமர்சனங்கள், எத்தனையோ பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரை போன் எடுத்தாலும் ஆன்சர் பண்ணாம ஒரு பத்திரிகையாளர் இதுல பகிரங்கமாக வந்து என் மீது ஏன் அந்த குரலை அந்த மன்னார் பொடியன் வெளியிட்ட கையோட அவர் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கணும் அல்லது ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி சுரேஷ் உயிரோட இருக்கின்ற பொழுது சுரேஷ் என்ற ஒருவர் எங்கட கட்சியில இருக்கிறார், அவர் இந்த கான்ஸுக்கு இன்றைக்கு கடிதம் அனுப்பினா ஏன் அந்த சுரேஷுக்கு 1 மாத காலமா நீங்க ஒழுக்காட்டு நடவடிக்கை இல்ல ஒழுக்காட்டு நடவடிக்கை அனுப்பாத விடுவாங்க. இப்ப உங்களுக்கு அனுப்பின கடிதத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? என்ன கடிதம் அனுப்பினாக்கு நான் சட்ட நடவடிக்கை போகலாம், நட்டடும் கோரலாம். இரண்டான 42 வருஷமாக நான் ஒழுங்காக நேர்மையாக கட்டுப்பாடாக நாட்டுக்கும் மக்களுக்கும் கட்சிக்கும் உழைச்சிருக்கிறேன். நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக 5 வருஷம் இருந்த நான், அதை விட ஒரு யாழ்ப்பாண மாநகர சபை எலெக்ஷன் கேட்டு அமோக வெற்றி பெற்ற நான், வடக்கு மாகாண சபை கேட்டு கூட தீவகத்துல 10,000 வாக்கு அடிச்சு கொண்டு வந்தது எல்லா வேட்பாளரையும் விட கூட ஒரு தொகுதியில் எடுத்தது நான் தான். அடுத்தது விக்னேஸ்வரன் ஐயா 8 தொகுதியில கூட வாக்கு எடுத்தவர். ஆனா 19 வேட்பாளர்களும் விக்னேஸ்வரன் ஐயாவை விட்டு பார்த்து ஏனைய வேட்பாளர்கள் ஒப்படைக்கல. ஒரு தொகுதியில அதிகமான விக்னேஸ்வரன் ஐயா முந்தி எடுத்து அவர்களும் காட்டி கூட விருப்பமாக எடுத்தவன் நான் தான். அப்ப இப்படியாக எடுத்த என்ன குருசாமி சொல்றார், இவர் எலெக்ஷன் கேட்க தகுதி இல்லை, இவர் எத்தனையோ புள்ளைகளை விட்டு அடைக்கலநாதன் கையில கால விழுந்து கும்பிட்டார். அது ரெண்டெல்லாம் கணக்கு அவர் யாழ்ப்பாண ஊடகங்கள் எல்லாம் என்னை பற்றி அவதூறாக விமர்சிச்சு ஏளனம் பண்ணி நையாண்டி
பண்ணி எல்லாம் கணக்க கதைச்ச விடயங்கள் எல்லாம் இருக்கண்ண. ஆனால் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் இந்த குருசாமி ஒரு வழக்கு போட்டிருக்குன்னு சொன்னார். அப்ப ஒரு வழக்கு போடுறா ஒரு லோயருக்களால ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் வரும். அடைக்கலநாதன் ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட காட்டினார். அன்றைக்கே லோயர்கிட்ட வேண்டியன்னு வந்து அன்றைக்கு யூடியூப்ல என்ன பேஸ்புக்ல போடுறா. அது இன்றைக்கு 16ஆம் தேதி வரைக்கும் எனக்கு கையில கிடைக்கலையே வாழன் அண்ணையா. அதே நான் சொல்றேன், இந்த கையில கிடைச்சால் நான் பிறகு சட்டத்திட்டோட இறங்குவேன். இறங்கி ஆகணும் அண்ணன். ஏனண்டா இது பாராளுமன்றத்துக்கு இல்ல பார்லிமெண்ட்ல இருந்து கூட நான் நினைக்கிறேன் அந்த மஞ்சள் பத்திரிகை சொல்லி வர விழிச்சு அதை நையாண்டி பண்ணினாரே. மற்றது இந்த சட்டவிரோதமா இயங்குற ஒரு தொலைக்காட்சி என்று சொல்லியும் தடை செய்யப்பட்ட தொலைக்காட்சி என்று சொல்லி அந்த ஐபிசி நிறுவனத்தையும் விமர்சிச்சிருக்கிறார். இது அவருக்கு தேவையில்லாத கதை. இது சட்டவிரோதமான அதுக்கு அது அவங்க ஐபிசி உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிரபலியமான ஊடகம். அப்ப அவங்க உங்களுக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையில கிடைக்கல அவர் சொல்ற அந்த குற்றச்சாட்டு பத்திரம் கிடைக்கல. அதாவது குருசாமியும் ஒரு வருஷமாக சொல்லி கொண்டு வரார், பேப்பர்ல போட்டுக்கிறார், விந்தன் ஓடி ஒழிக்கிறார், விந்தன் பயந்துட்டார், அது இதாண்டு பேப்பர்ல எல்லாம் வீராவாசம் பேசிக்கொண்டு வரார். எனக்கு ஒரு லோயர்கிட்ட இருந்தவற்றை லெட்டர் டிமாண்டோ அல்லது அவர் தொடுத்த வழக்கு ஒரு கட்டளையோ சமன்ஸோ எனக்கு என் கைக்கு இன்னும் வந்து சேரல. சேராம என்னண்டு நான் ஆனா நீதிமன்றத்தில் லோயரை வச்சு செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அப்படி ஒன்று மில்லுன்னு சொல்லி கூட லோயர் சாட்சி இருக்கணும். ஆனா வழக்கு போட்டது உண்மைதான், வழக்கு போட்டது உண்மை. ஆனா அது எங்க இருக்குன்றதை பற்றி எனக்கு தெரியும். உண்மை வழக்கு போட்டது உண்மை. ஏன்னா அவர் பகிரங்கமாக ஊடகங்கள்ல சொல்றாரு தானே. இப்ப இந்த பிரச்சனையை வந்து செல்வம் அடைக்கலநாதன் வந்து ஒரு பிளே பாய் மாதிரி செயல்பட்டிருக்கிறதாகத்தான் சொல்லப்படுது. அவருக்கு இந்த உறவுகளை விட வேற உறவுகளும் அவருக்கு 10க்கும் மேற்பட்ட உறவுகள் இருப்பதாக சொல்லப்படுது. இதுகள் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது அறிஞ்சிருக்கிறீங்களா? அதுகள் அது எங்களுக்கு தெரியும். என்ன சொல்றது, இப்ப நாங்கள் ஒரு விசாரணைக்குள்ளாக வேண்டிய ஆக்களா இருக்கிறோம். விசாரிக்கப்பட அடைக்கலநாதனால வழக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஆக்களா இருக்கிறோம். ஜெயபாலன் பாராளுமன்றத்துக்கும் இந்த சம்பந்தப்பட்ட 2 ஊடகமும் சிலவேளை அந்த பொபி என்று சொல்லப்படுகிற மத்திய குழு உறுப்பினர், திருவோணமலை கான்ஸ் உறுப்பினர் என்று சொல்லி அவர் நான் உட்பட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏனென்றால் இன்னும் சில ஊடகங்களும் நாங்கள் பேச முதலே ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்களும் முகநூல்களும் மற்ற போலி முகநூல் என்று அவர் பாராளுமன்றத்தில் சொல்றார். முகவரிகேற்ற எத்தனையோ பேர் உள்ள உரிமையாளர், அதாவது அவங்களோட படம் போட்டிருக்குது, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கு, போன் நம்பர் போட்டிருக்கு, அவங்களோட முழு பேர் போட்ட முகநூல்களே 1000க்கு மேலே நாங்க பார்த்துட்டோம். ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? அதை நீங்கள் சொல்லலாதான், நீங்கள் பற்றியோ ஒரு உறுப்பினர் அல்ல. இத எப்படி இந்த பயணம் போகும்? மக்கள் எங்களை பொறுத்தவரையில அடைக்கலநாதன் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். என்னென்றால் 15 வயது சிறுமி துஷ்பிரயோகம் உண்டு. 15 வயதிலிருந்து ஒரு பெண்ணோட பாலியல் உறவை வச்சிருந்தது என்றது ஒரு குற்றம். அடுத்தது அந்த பெண் ஒரு கட்டத்துல சரி இவரோட உறவை முறித்து கொண்டு ஒரு திருமணத்தை முடிச்சா பிறகு அதே கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர் என்ற ரீதியில எம்பி என்ற ரீதியில அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு, அவர் தன் கணவனை விடுவித்து தருவார் என்று உதவி கேட்டது தவறல்ல, அந்த காசு கேட்டு கொடுத்ததும் தவறல்ல, தப்பில்லை. அவர் விடுவிக்க சொல்லி நான் கொட்டி பீரோடைய எங்க காய்ச்சாலும் அதுவும் சரி, அதுவும் கட்சி உறுப்பினற்ற பெண்ஜாதிக்காக கதைச்சாரர், பெண்ஜாதி கட்சியில உறுப்பினராக இருக்கிறார், புருஷன் பிடிபட்டிருக்கிறான்னு கதைச்சிருக்கலாம். அது கதைச்சாலும் சரி. ஆனால் மீண்டும் அந்த பிள்ளைய பலாத்காரம் பண்ண அழைச்சுதான் சுரேஷ் அதை மறுத்துத்தான் சுரேஷோட அந்த பிள்ளை பாதுகாப்பு அடைக்கலம் தேடி போனது. அதுக்கும் தண்டனை கொடுக்கும். இப்ப என்னன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில வந்துட்டுது, ஆடியோ எல்லாம் வெளியில வந்துட்டுது. அதுக்கு பிறகும் சுரேஷ போய் இவர் ஒரு படுகொலை செய்கிற அளவுக்கு செல்வம் அப்படி ஒரு முட்டாளா? இல்லையே. இல்ல உண்மையிலே இது படுகொலை வச்சு செய்கிற அளவுக்கு அவர் முட்டாளா? இல்லத்தானே. அண்ணா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு அதிபயங்கர கிர்லா பயிற்சி எடுத்தவனுக்கும் ஒரு இராணுவ பயிற்சி எடுத்தவன், நானும் ஒரு அதிபயங்கர கிர்லா பயிற்சி எடுத்தவன் தான். அதை விட ஒரு வல்லரசு நாட்டுல பயிற்சி எடுத்தான். இராணுவ பயிற்சியும் எடுத்த சேம் டைம் கேரளா பயிற்சியும் எடுத்தாங்க. ஆனால் கொலைகளை வாழைப்பழத்துல ஊசிய ஏத்துற மாதிரியும் முட்டையில மயர் புடுங்குற மாதிரியும் செய்யறதுக்கான கற்றல்களும் அதுகளுக்குள்ள இருக்கணும். ஒரு கேரளா போராளி என்ற ரீதியில ஒரு ராணுவ பயிற்சி பெற்றவன் ரீதியில செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதான் அடிச்சு போட்டு தூக்கினதா அல்லது
சுத்தி வளைச்சு பிடிச்சு தூக்கினதா கிளவுஸா போட்டு கொண்டு தூக்கி விட்டுக்கலாம் தானே, தடயங்கள் இல்லாம. நான் அந்த தமிழரசு கட்சியில ஏன் இணைந்தேன் என்றதுக்காக ஒரு காட்டமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினான். அதுல செல்வம் அடைக்கலநாதனை காரசாரமாக விமர்சிச்சு தள்ளினான். உடனே தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்களை தொடர்பு கொண்ட செல்வம் அடைக்கலநாதன் என்னென்ன விந்தனை வச்சு நீங்கள் எங்கள் அடிக்கிறீங்களோன்னு கேட்டுக்கிறார். அதே நேரத்துல CVK ஐயா விட்ட நான் போன இடத்துல விந்தன் பா தம்பி இருப்பாரு, செல்வம் எனக்கு கோல் எடுத்தார் தம்பி, என்னென்ன விந்தனை வச்சு அடிக்கிறீங்களோன்னு கேட்டார். எனக்கு தனக்கு என்ன சொல்றேன்னு தெரியும். இல்ல அவர் பத்திரிகையாளர் மாநாடு வச்சு எங்களை கடுமையா தாக்கிக்கிறார், இப்ப அவர் மூட கட்சி நீங்க தான் அவரை கண்ட்ரோல் பண்ணணும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப சொன்ன இடத்துல அப்ப CVK ஐயா என்ன இருந்தாலும் தலைவர் தானே. எனக்கு இன்றைக்கு நேற்றுல CVK ஐயாவை எனக்கு ஒரு 40 வருஷமா தெரியும். அந்த வகையில அவர் மீது எங்களுக்கு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. தலைவர் என்ற இதுல தம்பி இனிமேல் இப்படியான இது பார்த்துக்கொள்ளு சொன்னவர். அப்ப நான் பேசாம தான் இருந்தேன். நான் அண்ணன் அந்த குருசாமி புள்ள வழக்கு போட்டாரல்லோ, வழக்கு போட்டா பிறகு இப்ப நான் 1 வீதத்தை தான் காய்ச்சிக்கிறேன், மிச்சம் 99 வீதத்தை இந்த குருசாமி வழக்கு போட்டு பத்தாக்குறை அடக்கலநாதன வழக்கல்ல போட்டுக்கிறான், லெட்டர் ஆஃப் டிமாண்ட் எல்லாம். அப்ப இது 2க்கும் பிறகு நாங்க வாய் முடியாண்டு கேளுமா, தமிழரசு கட்சி இனி என்ன தடவான்னு இல்ல அவைய சொல்லிட்டான். இனி நாங்க இப்ப என்னண்டா அவர் கேட்டுக்கொண்டாக்கு இணங்க நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா இதே மாதிரி அவர் வழக்கு போட்டுக்கிறார் உனக்கு, அதே நேரத்துல மன்னாரில் அடைக்கலநாதன் போட்டுக்கிறார். இனி நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஏற வேண்டி இருக்குமோ சட்டத்திறனிகளோட சரி அல்லது எல்லா சமூக ஆர்வலர்களோட சரி, எங்கெங்கெல்லாம் ஏற முடியுமோ அங்கெங்கெல்லாம் போய் பலத முறையிட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனபடியால ஜெயபாலன் இப்பொழுது 1 வீதம்தான், நீங்களும் சொன்னது போல தொடர்பு கொள்ளுங்க, வாங்கோ. இந்த சாம் என்று சொல்றவருக்கு என்னண்டா அவர் அந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி கதைக்கிறார். செல்வத்துக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டையும் யாரும் முன்வைக்க இல்லை. அவர் மறைமுகமா சொல்றார், அவர் நீங்கள் சாகும் வரைக்கும் தலைவராண்டு போட்டதுதான் அவருடைய அந்த நிலப்பாடு. நீங்க சரியான நீங்களும் என்ன சொல்றது, நீங்களும் ஒரு ராஜதந்திரி மாதிரி நல்ல எல்லாத்தையும் கேட்டு போட்டு சாகம்பெரும் தலைவராண்டதை ஒரு தலைவர் போட்டு விட்டுட்டீங்க. மறைமுகமாக திடமறைவுல சாம் சொல்ற முழுக்க அடைக்கலநாதன் தான் தொடர்ந்து தலைவர் இருக்கவனு. ஏனண்டா அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, இந்த போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலே வழக்கு இல்லை. அவர் மீது இந்த வலைத்தளங்கள்லாம் சும்மா போட்டிருக்கு. விந்தன் வாலிமஞ்சித் தரையில கோபத்துல சொல்லி இருக்கிறார். விந்தனுக்கு எதிராக நோட்டீஸ் சம்பவம் வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? உடனடியா மாத்தையாவுக்கு தண்டனை கேட்கல, விடுதலை புள்ளி டெலிவன் சும்மாவா இருந்திருக்கும். இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றேனே, நான் இப்ப டெலிவோ ஆயுத போராட்டமா இருந்தா நானே வேற சுத்தி விளைச்சு தாக்கி இருப்பேன். ஆயுத போராட்ட காலத்துல இருந்தா விளங்க அந்த புள்ளியோட இந்த உரையாடலை கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நன்றி விந்தன் கனகரத்னம். நன்றி ஜெயபாலன் அண்ணன். தேசம் நெட் நேயர்களுக்கும் வணக்கம், நன்றி.